வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர். பாருங்கள், இப்போது ஒரு ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துகிட்டு வந்து ஏசி இன்புட்டில் நம்ம கொடுக்குறோம். கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு காயில் இருக்குது. ஓகேங்களா? இந்த காயில் எடுத்துகிட்டு வந்து இதான் ப்ரைமரி காயில். இந்த காயில் எடுத்துகிட்டு வந்து இங்கே ஏசி சோர்ஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இங்கே செகண்டரி காயில் இருக்குது. இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே லோடு ரெசிஸ்டர், அதான் இந்த மாதிரி ரெசிஸ்டர் சிம்பிள் போட்டு பாக்ஸ் போட்டு அது லோடு ரெசிஸ்டர் வேறு ஒன்றும் இல்லை, லோடில் கனெக்ட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஓகேங்களா? சரி, இப்போது இதில் ஃப்ளோ ஆகிற வோல்டேஜ் தான் V1 ப்ரைமரி வோல்டேஜ்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு காயிலில் வர வோல்டேஜ் அதாவது இருக்குது பாருங்கள், V1. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதில் வர கரண்ட் I1 ப்ரைமரி வைண்டிங் கரண்ட். ஸோ இதுதான் ப்ரைமரி வைண்டிங்ஸ். இதை ப்ரைமரி காயில் இருக்கிற வைண்டிங்ஸில் வர கரண்ட்டு தான் I1. செகண்டரி வைண்டிங்கில் வர கரண்ட்டு I2ன்னு எடுத்துப்போம். L1 அதான் செல்ஃப் இண்டக்டன்ஸ். ஒவ்வொரு காயிலுக்கும் ஒரு செல்ஃப் இண்டக்டன்ஸ் இருக்கும், அதான் L1. இந்த காயிலுக்கு செல்ஃப் இண்டக்டன்ஸ் L2. இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் இருக்கிறது தான் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் M. ஓகேங்களா? ஒமேகா வந்து ஆங்குலார் ஃப்ரீக்வன்சி அங்கே இருக்கிறது, அந்த காயிலில் ரெண்டுத்துக்கும் சரிசமமாக. இதெல்லாமே அந்த டேர்ம்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம இங்கே வந்து மேக்னெட்டிக் கப்ளிங் பண்ணியிருக்கோம், அதான் டாட்டிங் வச்சுருக்கோம். ரெண்டு காயிலுமே மேக்னெட்டிக் கப்ளிங்கில் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதான் இங்கே டாட் வச்சுருக்கோம். இசட்னா இம்பிடன்ஸ். ஓகேங்களா? அதான் லோட் ரெசிஸ்டாரில் வர இம்பிடன்ஸ். ரெசிஸ்டார்னு சொல்லாமல் இம்பிடன்ஸ்னு சொல்லுவோம் இதில். சரி, ஃபஸ்ட் நம்ம இதை ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இங்கே என்ன இருக்கீங்க, V1 = ஓகேங்களா? ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதில் இருக்கிறது இங்கே ஒரே ஒரு காயில் மட்டும்தான், இண்டக்டர் jωL1 இன்ட்டு இதில் என்ன கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது, I1 கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது. ஸோ I1 நெக்ஸ்ட் மைனஸ் இங்கே இருக்கிற காயில் இது கூட மேக்னெட்டிக் கப்ளிங் ஆகிருக்கு. ஓகேங்களா? அப்போ இதில் இருக்கிற வேல்யூ நம்ம எடுத்து எழுதணும், jωM. ஸோ இந்த jωMக்கு இப்போது I2 கரண்ட்டு ஃப்ளோ ஆகும். நம்ம இதை எடுக்கும் போது இதில் I2 கரண்ட்டு ஃப்ளோ ஆகிருக்கும். ஓகேங்களா? அதான் இங்கே I2வால் மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ஷனில் பண்ணியிருக்கோம். சரி, இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் வரும். இப்போ இந்த செகண்டரி காயிலுக்கு பாருங்கள், இங்கே ஏதாவது சோர்ஸ் இருக்கா? எந்த சோர்ஸும் இல்லை. இங்கே V1 இருக்கா, V1 எழுதணும். இங்கே எதுவுமே இல்லை, அதனால் 0 = இங்கே இருக்கிறது என்னது, இங்கே ஒரு லோட் ரெசிஸ்டார் இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் கூட என்னவாக இருக்குங்க, இங்கே ஒரு இண்டக்டாக இருக்குது. ஸோ ZL ப்ளஸ் இந்த இண்டக்டரில் என்ன வேல்யூ இருக்குது, jωL2. இந்த ரெண்டுத்துக்கும் என்ன கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது, I2 கரண்ட்டு தான் ஃப்ளோ ஆகுது. ஸோ I2. ஸோ எது கூட மைனஸ் பண்ணோம், இந்த காமனாக இருக்கிற இந்த சென்ட்ரல் மியூச்சுவல் இண்டக்டன்ஸில் நம்ம சப்ராக்ஷன் பண்ணோம், மைனஸ் jωM. இப்போது நம்ம இதை கன்சிடர் பண்ணும்போது I1 கரண்ட் இதில் ஃப்ளோ ஆகும். ஓகேங்களா? இங்கே எப்படி I2, இங்கே வந்து I1. ஸோ இப்படி தான் ஈக்குவேஷன் எழுதணும். இப்போ ஈக்குவேஷன் எழுதியாச்சு. ஓகேங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள், இந்த மைனஸ் இருக்குங்க இல்லையா, இது அப்படியே இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் வந்துச்சா பாருங்க. இங்கே மிச்சம் இருக்கிற டேர்ம் அப்படியே இது எடுத்து அப்படியே இங்கே எழுதிட்டு, இந்த மைனஸ் டேர்ம் அப்படியே இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ். ஓகேங்களா? அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த I2 அப்படியே இங்கே வச்சுக்கிறேன், இதை அப்படியே கீழே கொண்டு வந்துடுறேன். இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள், இந்த I2 எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். பண்ணலாமா? அப்போ என்ன வரும், V1 = இதெல்லாம் அப்படியே எடுத்து எழுதிட்டு இந்த I2 இருக்க இடத்துல மட்டும் இந்த ஆன்சர் எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடணும். பண்ணியாச்சுங்களா? இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், நல்லா உன்னிப்பாக கவனிங்க. இதை எடுத்து அப்படியே இங்கே எழுதுங்க. ஓகேங்களா? J × J, அது J² எழுதுவோம். J² அதோட -1ன்னு அர்த்தம், காம்ப்ளெக்ஸ். அப்போ ஏற்கனவே இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இந்த J × J² ஆன்சர் -1. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இப்போ அந்த ஜேவும் போயிடுச்சு. இப்போ பேலன்ஸாக இருக்கும் ஒமேகா, அதை மல்டிப்ளை பண்ணால் ω², M². இதை எடுத்து அப்படியே எழுதிப்போம். இதில் வர I1 எடுத்து தனியாக அப்படி ஓரமாக தள்ளிடுவோம். இப்போ அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள். இப்போ அடுத்த ஸ்டெப்பு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுலேயும் I1 இருக்கா, அந்த I1 லெஃப்ட் சைடு அமைச்சிருவோம். அப்போ டிவிஷனுக்கு அந்த I1 வந்துடும். இப்போ பேலன்ஸ் என்ன தான் இருக்கும், jωL1 ப்ளஸ் இந்த டேர்ம்ஸ் எல்லாமே அப்படியே இங்கே இருக்கும். இந்த I1 காமனாக வெளியெடுத்து இந்த பக்கம் கொண்டு வந்தாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள்,
ஒரு வோல்டேஜ் பை கரண்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இம்பிடன்ஸ் இன்புட்னு சொல்லுவோம். இன்புட் இம்பிடன்ஸ்னு சொல்லுவோம். அதான் இசட் இன், இந்த இசட். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நான் இசட் இன்னா மாற்றியாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள், இதை எடுத்து அப்படியே எழுதணும். அதே மாதிரி இந்த எம் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா இண்டக்டன்ஸ் வேல்யூ மல்டிப்ளை பண்ணிக்கலாம். எம் ஸ்கொயர் ஈக்குவல் டு L1 இன்ட்டு L2. இந்த L1 இந்த L2யும் மல்டிப்ளை பண்ணி வரது தான் இண்டக்டன்ஸ் வேல்யூ. ஸோ இதை மாற்றியாச்சு, மற்றதெல்லாம் அப்படியே வந்துடும். ஓகேங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள், நார்மல் கிராஸ் மல்டிப்ளிகேஷன். இதை எடுத்து இது கூட மல்டிப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். J ஒமேகா L1 இன்ட்டு திஸ் ஒன் ப்ளஸ், அடுத்து ப்ளஸ். இப்போ இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 இன்ட்டு எனிதிங் அப்படி தான் வரப்போகுது, டிவைடட் பை, இப்போ இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும் 1 இன்ட்டு எனிதிங், இதே தான் வரும். ஓகேங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள், மல்டிப்ளிகேஷன். J ஒமேகா L1 இன்ட்டு இசட்டல், J ஒமேகா L1 இசட்டல். நெக்ஸ்ட் J இன்ட்டு ஜேனா J ஸ்கொயர், -1 சொல்லியிருக்கேன், அப்போ இந்த இடம் மைனஸ் ஆகிடும். ஒமேகா இன்ட்டு ஒமேகா, ஒமேகா ஸ்கொயர், L1 L2 ப்ளஸ் இதை டேர்ம் அப்படி எடுத்து எழுதுங்க, டினாமினேட்டர் எடுத்து அப்படி எழுதிக்கலாம். இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிடலாமா? சேமாக இருக்குங்களா? ப்ளஸ்ஸு மைனஸு கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ பேலன்ஸ் இது ரெண்டு மட்டும்தான் இருக்கும். இதை எடுத்து அப்படியே இங்கே எழுதிப்போம். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ரேஷியோ. இந்த ஐடியல் ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ரேஷியோ இதுதான் ஃபார்முலா. இதை பயன்படுத்த போகிறோம் இப்போது. N2 ஸ்கொயர் பை N1 ஸ்கொயர், அதாவது செகண்டரி காயில் இருக்கிற டர்ன்ஸ் ஸ்கொயர் பை ப்ரைமரி காயில் இருக்கிற டர்ன்ஸ். எதுக்கு ஈக்குவல்னா இண்டக்டன்ஸ் வேல்யூஸுக்கு ஈக்குவல். செல்ஃப் இண்டக்டன்ஸ் L2 பை L1 விச் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் K ஸ்கொயர். ஓகேங்களா? நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை மட்டும் சூஸ் பண்ண போகிறேன். இந்த ஃபார்முலா பயன்படுத்தி இதில் L2 வேல்யூ எப்படி கண்டுபிடிக்க போகிறேன்னா L1 இன்ட்டு K ஸ்கொயர். இப்போது இந்த L2 வேல்யூ, ஓகேங்களா, இந்த L2 வேல்யூ எடுத்துகிட்டு வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன் ப்ரீவியஸ் ஸ்டெப்பில். ஸோ இது சைடில் போடுறது தான் இது. ஓகேங்களா? போட்டுட்டு இந்த L2 வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் பண்ணணும். தேர்ஃபோர் Z இன் ஈக்குவல் டு, இந்த டேர்ம் எடுத்து அப்படியே எழுதுங்க, டினாமினேட்டர் மட்டும் தான் மாறப்போகுது. ZL ப்ளஸ் J ஒமேகா, இந்த L2க்கு பதிலாக நம்ம என்ன எழுதணும்? K ஸ்கொயர் L1 எழுதணும். சரி, ஒரு ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மருக்கு இந்த இண்டக்டன்ஸ் வேல்யூ இருக்குங்க இல்லையா, ஓகேங்களா, இண்டக்டன்ஸ் வில் பி வெரி லார்ஜ் தேன் லோட் இம்பிடன்ஸ். இண்டக்டன்ஸ் வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும் இம்பிடன்ஸை விட. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த இம்பிடன்ஸை நெக்லெக்ட் பண்ணிடலாம். இதில் எங்கே இம்பிடன்ஸ் இருக்குது? இங்கே இருக்குது. இது மல்டிப்ளிகேஷன்லேருந்து எதுவும் பண்ணக்கூடாது, தனியாக இருக்க பார்க்கணும். இங்கே இருக்குது பாரு தனியாக. அப்போ இதை நம்ம என்ன பண்ணிடலாம்? நெக்லெக்ட் பண்ணிடலாம். அப்போ பேலன்ஸ் இதுவும் மட்டும்தான் நம்மளுக்கு ஈக்குவேஷனில் வரும். இப்போ அடுத்து பாருங்கள், J ஒமேகா கேன்சல், L1 கேன்சல். இப்போ பேலன்ஸ் தான் இருக்கும். இந்த 1/k ஸ்கொயர் இருக்கும், இந்த ZL தனியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 1/k ஸ்கொயர் ZL ஈக்குவல் டு, இந்த 1/k ஸ்கொயருக்கு நம்ம N1 ஸ்கொயர் பை N2 ஸ்கொயர்னு மாற்ற போகிறோம். இது அப்படியே இதுவாக மாற்ற போகிறோம். அது எப்படி மாற்றினேன்னா, இங்கே k ஸ்கொயருக்கு என்ன இருந்தது? L2 பை L1. அப்போது 1/k ஸ்கொயருக்கு என்ன வரும்? அப்படியே ரெசிப்ரோக்கல் தானே, L1 பை L2. இங்கே என்ன இருக்குது? இது அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணுங்கள், N1 ஸ்கொயர் பை N2 ஸ்கொயர். அதால் தான் இந்த 1/k ஸ்கொயருக்கு நான் என்ன மாற்றிட்டேன், இங்கே k ஸ்கொயருக்கு N2 ஸ்கொயர் பை N1 ஸ்கொயருக்கு. அப்போ 1/k ஸ்கொயருக்கு என்ன வரும்? அப்படியே ரெசிப்ரோக்கல் N1 ஸ்கொயர் பை N2 ஸ்கொயர். இந்த ZL எடுத்து அப்படி எழுதியாச்சு. ஸோ ஒரு ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மருக்கு கரண்ட் ரேஷியோ இப்படி தான் இருக்கும். அதாவது ரெண்டு கரண்ட்டையும் நம்ம டிவைட் பண்ணி வரும்போது அந்த கேக்கு ஈக்குவலாக இருக்கும். இதுவே வோல்டேஜ் ரேஷியோவுக்கு வந்து ஆப்போசிட்டாக இருக்கும், ரெசிப்ரோக்கலாக இருக்கும். V1 பை V2 ஈக்குவல் டு 1/k. ஸோ இதை நம்ம வந்து ஜென்ரலைஸ் பண்ணி எழுத போகிறோம். ஸோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் செகண்டரி காயில் பை நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ப்ரைமரி காயில், N2 பை N1, V2 பை V1. இது எல்லாமே சேமாக இருக்கும். ஆனால் கரண்ட்டு மட்டும் நம்மளுக்கு பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுதான் விஷயமே. ஸோ இது எல்லாமே அதுக்கு ஈக்குவல், கேக்கு ஈக்குவல். புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மருக்கான டெரிவேஷன் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன். இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஃபஸ்ட்டு பேஜ், செகண்ட் பேஜ். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோர்ஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.